புயலிலே ஒரு தோணி. இது அற்புதமான ஒரு நாவல். இந்த நாவலை சுருக்கி சிறுகதையாக நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் யார்? நம்முடைய பாரதத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கு சென்றவர்கள் எவ்வாறு ஒரு போர் மூண்ட பொழுது இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா அவங்க தோணியிலேயோ கப்பல்லையோ போவது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது நம்ம முன்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், காற்றோட திசையை வச்சு தான் கலங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டது. அவ்வாறு செலுத்தும் போது திடீரென்று புயல் காற்று வீசுகின்றது. கப்பலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டது என்பதை மிக அழகாக கதையாக குறிப்பிடுகின்றார். ஒரு பெரிய நாவல் புதினத்தை சிறுகதையாக சுருக்கி தராங்க. அப்போது ஒரு புயல் வரப்போகிறதுனா எப்படி இருக்கும், அந்த நிகழ்வு எப்படி இருக்கும்? அப்போ வானம் இருள்கின்றது, பேய் மழை பொழிகின்றது, காற்று வீசுகின்றது. கப்பலில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுறது. எப்படி அந்த தண்ணியை அடைக்கிறதுன்னு பல்வேறு விலங்குகள் எல்லாம் வருது கடலுக்குள்ளேருந்து. அச்சம், எல்லோருக்கும் எச்சம். மேல் தளத்துக்கு போயிடுறாங்க எல்லாரும். இங்கே பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே அந்த புலம்பெயர் மக்கள் எவ்வாறு தமிழை பேசுவார்களோ அந்த தமிழ் பெயர்கள் தான் இருக்கின்றது. தொங்கான் என்று அந்த களத்தில் கப்பலை கட்டுறதுக்காக வைக்கப்படும் அந்த கடற்படை தலைவன் எவ்வாறு அழைக்கப்படுகின்றான், அந்த வட்டாரத்தில் எப்படி சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த சொற்களை வைத்து மிக அழகாக குறிப்பிடுகின்றார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்றே இதை சொல்லலாம். புயலிலே ஒரு தோணி. இந்தோனேஷியாவில் இருந்த பொழுது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது. அந்த போர்க்காலத்தில் அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷிய பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படைப்பு. இப்புதினத்தின் ஒரு பகுதி கடற்கூத்து. கடற்கூத்து என்ன அற்புதம் பாருங்க. காற்று அதிகம் வீசுறதுனால என்ன நிகழ்வு நிகழ்ந்தது என்பதை தான் கடற்கூத்து. இப்போ புயல் வரத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் இருள், மங்கலான இருட்டு. கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. திடீர்னு வெயில் மறைஞ்சு போச்சு. புழுங்கிற்று. மேக பொதிகள் பறந்து திரண்டெழுந்து கும்மிருட்டாய் நின்றது. அலைகள் எண்ணெய் பூசியதைப் போல் முழுவன நெளிந்தன. மழை வரப்போறதுனா இருள் சூழ்ந்தது, புழுக்கம் ஏற்பட்டது. அலைகள் எல்லாம் முழுவென்று எண்ணெய் பூசியது போல இருந்தது. சிறிது கூட காற்றே இல்லை, காற்றே காணும். ஒரே இறுக்கம், அமைதியாக இருக்கு எங்க பார்த்தாலும். இடி முழக்கம், மழை அடுத்தது. இது எல்லாமே இருந்தாலே மழை வரப்போகின்றது என்பது அறிகின்றோம். கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. மின்னல் வரும்பொழுதே மழை வரும் என்பது நமக்கு தெரியும். வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. மழை கொட்டியதுன்னு சொல்லல, வெள்ளம், நீர் கொட்டியது. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்கலித்தன. பார்த்து சிரிக்கிறதான் அது. வாண்டா, நீ எவ்வளோ நாளாக என்னை சேதப்படுத்தினீங்க என்பது போல. அலையோட்டம் தெரியவில்லை, கொஞ்சம் கூட அலை தெரியல, மழை ஒண்ணுமே தெரியல எழுத்தாப்புல. வானுடன் கடல் கலந்து விட்டது, மழை தெரியவில்லை. வழியுடன் இணைந்து விட்டது, காற்று மழையும் ஒன்று சேர்ந்துருத்தது. அதான் மழை தெரியவில்லை, வழியுடன் இணைந்து விட்டது. வான், காற்று, மழை மூன்றையும் இணைத்து அற்புதமான காட்சியை நம் கண்முன் படைக்கின்றார் ஆசிரியர். மீண்டும் இடி, மழை, காற்று எங்க பார்த்தாலும். கப்பல் தள்ளாடுகின்றது. மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. தட்டு தடுமாறி நடந்தோடினர். எந்த இடத்துல நிற்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. வானும் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் பிளந்து தீ கக்கியது. தீ கக்கியதுன்னா மின்னல் வருது, மழை கொட்டுறது, மழை வெள்ளமாக கொட்டியது.
வழி முட்டி புரட்டுகின்றது, கடல் வெறி கூத்தாடுகின்றது. சொல்லுவாங்க, காற்று அடிக்கும் போது கடல் வெறிக்குற காற்று அப்படி அடிக்கிறது, அலையெல்லாம் கண்ணுக்கு தெரியலங்க. வான், கடல், வழி, மழை ஆகிய நான்கும் சேர்ந்து கப்பலை நொறு நொறுவென நொறுக்குகின்ற காட்சியை ஆசிரியர் நம் கண்முன் காட்டுகின்றார். எங்கும் வெள்ளம், எங்கும் இருட்டு. முகத்தின், உடலில், கால், கையில் எங்கும் வெள்ளம். உடலை இருக்கிற்று, ரம்பமாய் அறுக்கின்றது. கப்பல் மூழ்கி நீந்துகிறது, தாவி நீந்துகிறது. கும்மிருட்டு, சூரிய வெளிச்சம். இது மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே அச்சமா இருக்கு. அந்த நேரத்தில் எப்படி அந்த மேல்தளத்தில் சென்று கப்பலை இறுக்கி கட்டுகின்றான் என்பது கூறுகின்றார்கள். லேசான சூரிய வெளிச்சம் வருகின்றது. கப்பலில் இருந்த நீரை இறைத்து வெளியே ஊற்றுகின்றார்கள். ஓட்டையை அடைக்கின்றனர். ஆப்பு அடிக்கிறார்கள், மரம் வெட்டுகிறார்கள், செதுக்கிறார்கள். பாண்டியனின் மலைப்பு. கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்து என்பது யாருக்கும் தெரியவில்லை. கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து வந்தன கரையை நோக்கி. இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் இயல்பாய் வீசின. கப்பல் கடலின் இழுவையை கிணங்கி மிதந்து சென்றது. இந்த கப்பலின் போராட்டம் மிக அழகாக இந்த வர்ணனைகளோடு இந்த பாடப்பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நீ பாடத்தை படிக்கும் பொழுது அந்த வர்ணனைகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த கட்டுரை வடிவில் இதை படித்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல புயலின் தோற்றம் எப்படி இருந்தது, புயலுடன் வெள்ளம் எப்படி இருந்தது, வானும் கடலும் எவ்வாறு சேர்ந்தது, புயலுக்கு பின் மக்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்பதை நம்ம சொல்லலாம். அதாவது புயலின் தோற்றம்ங்கும் போது மேகப்பொதிகள் திரண்டு கும்மிருட்டாய் இறுகி நின்றன. அலைகள் எண்ணெய் பூசியதைப் போல் முழுவென்று நெளிந்தன. காற்றையே காணும் ஒரே இறுக்கம். மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கட்டுக்கயிறுகளை இறுக்குகிறார்கள். மாலுமி என்ற வார்த்தையை அவங்க போடல. எல்லோரும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கின்றார்கள். கட்டாயமாக நாம் புயலில் சிக்கப் போகின்றோம் என்ற ஒரு பயம். புயலுடன் வெள்ளம், கிடுகிடுக்கும் இடி, முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள். வானை பிளந்தன. வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சூறாவளி, மாறி மாறி என்றால் மழை, சூறாவளியும் மாரியும் காற்றும் மாறி மாறி வீசின. ஆடி குதித்து கெக்கலித்தன. அலையோட்டம் தெரியவில்லை. வானுடன் கடல் கலந்து விட்டது. மழை தெரியவில்லை. மழையானது வலியுடன் இணைந்து விட்டது. காற்று, மழை, இடி, வெள்ளம் அனைத்தையும் ஆசிரியர் கூறும் விதம் சிறப்பாக உள்ளது என்று நீங்கள் குறிப்பிடலாம். வானும் கடலும் வலியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கெக்களித்தன. வானம் பிளந்து தீ கக்கியது போல மின்னலும் மழையும் மாறி மாறி வீசியது. வழி முட்டி புரட்டுகின்றது. கடல் வெறிக்கூத்தாடுகின்றது. எவ்வளவு அருமையாக வர்ணனைகள்! ஒவ்வொரு வர்ணனையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதற்கு பிறகு புயலுக்கு பின் அமைதி. அதாவது பகல் இரவாகி பகலாகி இரவாகி 2 நாள் அது மாதிரி தொடர்ந்து இருந்தது. பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கருநீல வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டின. உப்பங்காற்று கடலை வருடியது. அவுலியா மீன்கள் கூட்டமாய் கண்ணில் மூழ்கி தெரிந்தது. எருமைகள் முனகள் ஒலியோடு பின்தொடர்ந்தன. இவ்வாறு கடலின் கடற்கூத்தானது மிக அழகாக ஆசிரியரால் குறிப்பிடப்படுகின்றது.